வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது 2026 ராகு பெயர்ச்சி பத்தி. நீங்க கொடுத்த மூலங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா புரியுது. என்னது அது? இது வெறும் ஜோதிட கணிப்பு மட்டும் இல்ல. இது நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். ஒரு பக்கம் இன்னும் வேணும், இன்னும் சாதிக்கணும்னு சொல்ற ராகு, ஆமா, இன்னொரு பக்கம் போதும் இது எல்லாம் விட்டுட்டு அமைதியா இருக்கலாம்னு சொல்ற கேது. கரெக்ட். இந்த பெயர்ச்சி இந்த ரெண்டு குரலையும் இன்னும் கொஞ்சம் சத்தமா கேட்க வைக்கும். அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. ஆனா முதல்ல ராகு கேதுங்கிறது என்ன? அது வானத்துல இருக்கிற செவ்வாய் வியாழன் மாதிரி நிஜமான கோள்களா? இல்லவே இல்ல. அதான் முக்கியமான விஷயம். ராகுவும் கேதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியற பொருள் கிடையாது. சூரியனோட பாதைய, அதாவது எக்லிப்டிக்க, சந்திரனோட பாதை வெட்டும்போது உருவாகிற ரெண்டு கணித புள்ளிகள். ஓ, அப்ப இது வெறும் நிழல் கிரகங்கள் தான். ராகு வடக்கு முனை, கேது தெற்கு முனை. ஆனா இத வெறும் புள்ளிகளா பார்க்காம நம்ம வாழ்க்கைய ரெண்டு பக்கம் இழுக்கிற காந்த சக்தி மாதிரி நினைச்சு பாருங்க. இதுதான் நம்ம கர்மாவோட அச்சாணி. இந்த சக்தி மையங்களோட ஆரம்பமே ஒரு சுவாரஸ்யமான கதையிலிருந்து வருது இல்லையா? அந்த பார்க்கடல் கதை. ஆமா, தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சப்போம். அப்போ விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்தார். கரெக்ட். ஆனா ஸ்வர்பானுன்னு ஒரு அசுரன் இத கவனிச்சிட்டான். அவன் தேவன் மாதிரி வேஷம் போட்டு அந்த வரிசையில நின்னு அமிர்தத்தை வாங்கி குடிச்சிட்டான். ஆனா சூரியனும் சந்திரனும் இத பாத்துட்டாங்க. ஆமா, அவங்க காட்டி கொடுத்த உடனே விஷ்ணு தான் சுதர்சன சக்கரத்தால அவன் தலைய துண்டாக்கிடுறார். ஆனா அதுக்குள்ள அமிர்தம் அவன் தொண்டைக்குள்ள போயிடுச்சு. அதனால அந்த தலையும் உடம்பும் சாகாவரம் பெற்றுடுச்சு. அதேதான், பாம்பு உடலோட இருக்கிற அந்த பசியே அடங்காத தலைதான் ராகு. தலையே இல்லாத மனித உடம்போடு இருக்கிற அந்த பகுதி தான் கேது. அன்னைக்கு ஆரம்பிச்ச பகைதான் இன்னைக்கும் சூரிய சந்திரனை விட பிடிக்கிற கிரகணமா நடக்குது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இந்த பசி உள்ள தலையும் பற்றற்ற உடம்பும் இதுவே ஒரு பெரிய உருவகம் மாதிரி இருக்கு. ராகுங்கிறது ஒரு தீராத உந்துதல், ஒரு மாதிரி ஹசில் கல்ச்சர் மனநிலை மாதிரி. எப்பவும் அடுத்தது என்ன, அடுத்த இலக்கு என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது. கரெக்ட். ராகு உலக ஆசைகள், புகழ், அதிகாரம், பொருள் சேர்க்கைன்னு எல்லாத்தையும் குறிக்கும். அது ஒரு திருப்தியே இல்லாத நிலை. அப்போ தலையே இல்லாத கேது? கேது இதுக்கு நேர் எதிர். அது பற்றின்மை, ஆன்மீகம், ஞானம், கடந்த கால அனுபவங்கள், ஏன் முக்திய கூட குறிக்குது. சொல்லப்போனா ராகு இந்த ஜென்மத்துல நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு காட்டினா, கேது நீங்க போன ஜென்மத்துல இருந்து என்ன திறமைகளை கொண்டு வந்திருக்கீங்கன்னு காட்டும். சரி, இந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு 2026 பெயர்ச்சிக்கு வருவோம். ராகு கும்பராசிக்குள்ள நுழையிறது ஏன் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது? ஏன்னா கும்பம் ராகுவுக்கு ஒரு நட்பு வீடு. அது மட்டும் இல்லாம ஜோதிட சக்கரத்துல அது 11வது வீடு.